சுந்தர், சுந்தர் கண்ணை திறந்து பாரு. சுந்தர், சுந்தர் என்னடாச்சு? டேய் டேய் கொஞ்சம் பாரு. டேய் சுந்தர் தயவு செஞ்சு என்ன பாரு. ஐயோ சுந்தர், ஐயோ. முருகன் துணை நிகழும் தேவிளம்பி வருடம் வைகாசி 25ஆம் தேதி அன்று திரு குபேந்திரன், திருமதி வளர்மதி மகன் வழி பேத்தியும், திரு சாமிநாதன், திருமதி கோதாவரி மகளான செல்வி மீனாட்சியை, திரு வெங்கடேசன், திருமதி வள்ளியம்மாள் அவர்களின் மகன் வழிப்பேரன், திரு சுந்தரமூர்த்தி மகேஸ்வரி மகனான கௌதமிற்கு நிச்சயிக்கப்படுகிறது. இரு வீட்டாருக்கும் சம்மதமா? சம்மதம். சம்மதம் தாங்க. பட்டம் மாத்திக்கோங்க. பாரா தயவு செஞ்சு பாரா. பாரா என்னடாச்சு? வாங்கிக்கோ. ஹாஸ்பிட்டல் போயிடலாம். நான் ஏத்துறா. டேய் சுந்தர், டேய் 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 சுந்தர், உனக்கு ஒண்ணும் இல்லடா. பயப்படாடா, தைரியமாடா. ஹாஸ்பிட்டல் போயிடலாம்டா. பயப்படாடா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன் சார். மருமகளை வர சொன்னீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்புறோம். துர்கா அக்கா கூப்பிடுமா? அக்கா அக்கா வராங்க. அம்மாடி பாத்திரமா. அப்ப நாங்க போயிட்டு வரோம். கௌதம், அக்காவை அடிக்கடி வந்து பார்க்கலாம். அதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கூச்சப்படாம வாங்க. நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். வரோமா? நாங்க போய் நல்ல நாள் குறிச்சிட்டு உடனே உங்களுக்கு தகவல் சொல்றோம். ரொம்ப சரி வரோங்க. போயிட்டு வரேங்க. டேய் சுந்தர் கண்ணை திறடா. டேய் ஹாஸ்பிடல் வந்துருச்சுடா. கண்ணை திறடா. டேய் சுந்தர், டேய் சுந்தர், டேய் 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 சுந்தர் கண்ணை திறடா. தைரியமா இருடா. டேய் சுந்தர் சீக்கிரம் வாங்க. டேய் சுந்தர் உனக்கு ஒண்ணும் இல்லடா. அண்ணன் இருக்கேன்டா. ஹாஸ்பிடல் வந்துருச்சுடா. உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. நீங்க இங்கே சீக்கிரம் கொண்டு போங்க. சார் நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. சுந்தர் பாய்சன் சாப்பிட்டாமா? என்ன சிவா சொல்ற? இங்க ஹாஸ்பிடல்ல இப்பதான் அட்மிட் பண்ணிருக்கேன். நீ அங்கே இரு, நான் உடனே வரேன். என்னங்க என்னங்க? ரொம்ப ஜாலியா பேசுறாருக்கா. அக்கா, கௌதம் உன்னை பார்த்து அப்படியே வெக்கப்படுறாரு தெரியுமா? உனக்கு சந்தோஷம் தானேக்கா? ஏய் ரொம்ப வெக்கப்படாத நீ. ஏய் என்னடி பொண்ணு நடுவிட்ட நிக்க வச்சு கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் பேசுங்க போங்க. என்ன பெரியமா? அப்பா கிளம்பலாமாப்பா? சரிம்மா. என்ன அவசரம்? இருந்து நைட் சாப்பிட்டு போலாம். இருங்க. அதான் விசேஷம் நல்லபடியா முடிஞ்சல. பரவாயில்ல இருக்கட்டும், நாங்க கிளம்புறோம். ஹலோ
சொல்ற கார்த்தி? தாரணியோட அண்ணன் சுந்தர் விஷத்தை குடிச்சிட்டானா? ஐயோ, இப்ப எங்க இருக்கா? ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்களா? சூசைட் அட்டெம்ப்டா? தாரணியை பதட்டு படாம இருக்க சொல்லு. நாங்க உடனே புறப்பட்டு போறோம். என்னக்கா என்னாச்சு? தாரணியோட அண்ணன் சுந்தர் விஷத்தை குடிச்சிட்டானா? ஐயோ, ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிடல்ல இருக்கானா? நாங்க கிளம்புறோம். சரி வா போலாம். என்னங்க நம்மளும் போலாங்க. வா, போலாம். சரி, வாங்க. நீங்க 2 பேரும் அக்கா கூட இருங்க. பாத்துக்கோங்க. என்னாச்சு அக்கா? பாத்துக்கா அக்கா. அக்கா என்னாச்சுக்கா? அக்கா அக்கா என்னாச்சுக்கா? அக்கா ஐயோ அக்கா ஏன் அழற? ஏன்க்கா நீ இப்படி அழுதுட்டு இருக்க? அந்த சுந்தர் யாருக்கா? அவர் யாரு ஒருத்தர்? அவருக்காக நீ அழுதுட்டு இருக்க? அவர் யாருக்காக விஷம் குடிச்சத நினைச்சு நீ ஏங்க மயக்கம் போட்டு விழுந்த? இல்ல சுந்தர் யாரோ ஒருத்தர் இல்ல. மறந்துடுங்க நீங்க ஈஸியா சொல்றீங்க. இதுக்கு பேசாம நீ செத்து போன்னு சொல்லுங்க. சிவா 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 என்னாச்சு? என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி பண்ண அவன்? தெரியலம்மா, என்னன்னு தெரியலம்மா. அவன் உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே. ஒண்ணும் இல்லம்மா, நீங்க பதறாதீங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஒண்ணும் டாக்டர் என்ன சொன்னாங்க? இல்லம்மா, இன்னும் எதுவும் சொல்லலம்மா. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா. இதெல்லாம் தெரிஞ்சா அக்கா நம்ம அப்பா அம்மாவால தாங்கிக்கவே முடியாது. அதனாலதான் நான் யார்கிட்டயுமே சொல்லாம இருந்தேன். என்னக்கா இதெல்லாம்? எதை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அதை இப்ப என் வாயாலே சொல்ல வேண்டியதா போச்சு. என்னாலதான் எல்லா பிரச்சனையும். எனக்காக தான் சுந்தர் அங்க உயிர் போற நிலைமையில இருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. அக்கா ப்ளீஸ்க்கா நீ அழாதக்கா. அவருக்கு எதுவும் ஆகாதுக்கா. இல்ல என்னாலதான் எல்லாமே. இனிமே நான் இருக்க கூடாது. அக்கா இருக்க கூடாது. அக்கா அக்கா எங்க போற? அக்கா அக்கா
அக்கா சொன்னா கேளு இல்லக்கா. அக்கா 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 கதவை திறக்கா. அக்கா என்னக்கா பண்ற? அக்கா சொன்னா கேளுக்கா. கதவை திறக்கா. அக்கா அக்கா ப்ளீஸ் கதவை திறக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா நான் சொல்றத கேளு. கதவை திற. ஐயோ அக்கா கதவை திறக்கா. அக்கா நான் சொல்றத கேளுக்கா. அக்கா சொன்னா கேளுக்கா. அக்கா கதவை திறக்கா. அக்கா அக்கா கதவை திறக்கா. அக்கா கதவை திறக்கா. அக்கா ப்ளீஸ் கதவை திற. அக்கா அக்கா ஏதோ முட்டாள்தனமா பண்ணிடாதக்கா. அக்கா ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கதவை திறக்கா. ஐயோ அக்கா 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 சொன்னா கேளு. அக்கா கதவை திறக்கா. நான் சொன்னா கேளுக்கா. ஒரு நிமிஷம் கேளுக்கா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அக்கா கதவை திறக்கா. ப்ளீஸ் கதவை திறக்கா. எதுவும் பண்ணிக்காதக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா அக்கா என்னக்கா என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன செய்யறேன்னு தெரிஞ்சுதான் செய்றியாக்கா? அக்கா முதல்ல கீழே இருக்குக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா நான் சொல்றத கொஞ்சம் கேளுக்கா. கீழே இருக்குக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா நான் சொல்றத ஒரே ஒரு தடவை கேளுக்கா. அக்கா இந்த மாதிரி முட்டாள்தனமா ஏதாவது பண்ணு ஒரு நம்மள கேவலமா பேசுக்கா. அவமானம் தாங்க முடியாம அம்மா அப்பா எங்களுக்கு விஷம் கொடுத்து அவங்கள விஷம் குடிச்சு செத்து போயிடுவாங்க. அக்கா ப்ளீஸ்க்கா. ப்ளீஸ்க்கா அந்த கதவை திறக்கா. என்னாச்சு அத்தை? சுந்தர் மாமாக்கு இப்ப எப்படி இருக்கு? தெரியலம்மா. டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. என்னங்க என்னாச்சு? ஏன் தம்பி இப்படி பண்ணிடுச்சு? நல்ல கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கிற புள்ள ஏன் திடீர்னு இப்படி ஒரு காரியம் பண்ணாரு? ஏன் தம்பி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? டாக்டர் என் பையனுக்கு இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல தான் இருக்காரு. பல்ஸ் ரேட் ரொம்ப இறங்கி இருக்கு. பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா பிளட்ல கலந்துகிட்டு இருக்கு. பல்ஸ் நார்மலானதான் எதுவுமே சொல்ல முடியும் மேடம். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 1 hour கழிச்சு தான் எதுவும் கிளியரா சொல்ல முடியும். இப்படி பண்ண தெரியல.
அக்கா அக்கா அனு அக்கா ஆட்டோ கூட்டிட்டு வந்தாச்சுக்கா. ஹாஸ்பிடல் போய் என்னன்னு பாத்துறலாம். நீ போய் அக்காவை கூட்டிட்டு வா. இல்ல துர்கா, நீ ஆட்டோவை திருப்பி அனுப்பிடு. என்னக்கா நீ அக்கா மயக்கம் போட்டு விழுந்திருக்கு, உடனே ஹாஸ்பிடல் போலாம் சொன்னா நீ ஏன் வேணான்ற? அது இப்ப அக்காக்கு ஒண்ணும் இல்லடி, சரியா போச்சு. இப்ப நல்லதா இருக்காங்க. என்னக்கா நீ இப்படி சொல்ற? ஆமா, ஆக்சுவலா அக்காக்கு என்னாச்சு? சுந்தர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு அக்கா ஏன் மயக்கம் போட்டு விழுந்துச்சு? ஏய், உனக்கு நம்ம அக்காவை பத்தி தெரியாதா சொல்லு? ரொம்ப சென்சிட்டிவ் டைப்ல. நார்மலா ரோட்ல போறவங்களுக்கு ஏதாவது ஆனாலே அக்கா பதறிடும். சுந்தர் வேற கல்யாணத்துல நம்ம குடும்ப மனத்தையே காப்பாத்திருக்காருல. அவருக்கு ஒண்ணுனதும் அக்காவால அதை தாங்கிக்க முடியல, அதான் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்குல்ல, நீ போய் அனுப்பிட்டு வாயேன். போடி. சரி. அக்கா ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு நார்மலா இருக்க ட்ரை பண்ணுக்கா. துர்கா ஏதோ சின்ன பொண்ணு ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு, வேற யாரையும் என்னால அப்படி சமாளிக்க முடியாதுக்கா. ப்ளீஸ்க்கா, அழறத கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் நார்மலா இருங்கக்கா. சுந்தருக்கு எதுவும் ஆகாதுக்கா, நீ அழாம தைரியமா இருக்கா. அனு, நான் வேணா சக்திக்கு ஃபோன் பண்ணி சுந்தருக்கு என்னாச்சுன்னு கேட்கட்டுமா? ஐயோ வேணாம் வேணாம், நீ பேசும்போது அழுதுட்டனா அப்புறம் சக்தி அக்காவுக்கு டவுட் வந்துரும். என்னால சுந்தருக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்காம இருக்க முடியல. சரி அக்கா, அக்கா நான் வேணா ஃபோன் பண்ணி கேக்குறேன்க்கா. நான் பேசுறேன் சக்தி அக்கா கிட்ட. இரு நான் பேசுறேன். நானும் வரேன். சரி வா. அழாதக்கா. அக்கா அக்கா என்னக்கா, ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்ட? இப்ப எப்படி இருக்கு, பரவாயில்லையா? ஏய், இப்ப பரவாயில்லடி, அக்காக்கு ஒண்ணும் இல்ல. நான் அக்கா கிட்ட தானே கேக்குறேன், நீ எதுக்கு பதில் சொல்ற? அக்கா நீ ஏன் அழுத மாதிரி இருக்க? ரொம்ப டயர்டா வேற இருக்க. துர்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அக்காக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கான். நீ போய் தலைவலி மாத்திரை வாங்கிட்டு அப்படியே ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறியா? கிச்சன்ல காசு வச்சிருக்க, எடுத்துட்டு போ. சரி. தலைவலிக்குதா அக்கா? இதோ இப்ப போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். ஃபோன் பண்ணி கேளு, என்னாச்சுன்னு கேளு. கொஞ்சம் பொறுமையா இருக்கா. ஹலோ அக்கா, நானும் பேசுறேன்க்கா. சொல்லு அனு. என்னாச்சுக்கா? டாக்டர் என்ன சொல்றாங்க? ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கிரிட்டிக்கல்னு சொல்றாங்க. விஷம் பிளட்ல கலந்து ஹார்ட்டுக்கு பிளட் போகாம பிளாக் ஆயிடுச்சான். சொல்லுக்கா. பிபி பல்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கா. பாவம், நல்ல மனுஷன். எதுக்காக யாருக்காக இப்படி பண்ணாருன்னே தெரியல. அனு, சுந்தருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கோ. இல்லனா ஒண்ணு பண்ணு, அக்கா கிட்ட சொல்லி சாமியை வேண்டிக்கிட்டு காசு முடிஞ்சு வைக்க சொல்லு. அக்காக்கு தான் அதெல்லாம் நல்லா தெரியும். அக்கா வேண்டிக்கிட்டா கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்னடி அனு, என்னாச்சு? எதுவுமே பேச மாட்டேங்கிற? சரிக்கா, நான் சொல்றேன். சரி. அனு, அனு என்னாச்சு? எப்படி இருக்காரு அவரு? ஒண்ணும் இல்லையாக்கா, அவருக்கு நல்லதா இருக்காரா? டாக்டரே சொல்லிட்டாங்களா? எந்த பிரச்சனையும் இல்லையாக்கா? அனு, உண்மையை சொல்லுடி. நான் உண்மையதான்க்கா சொல்றேன். இல்ல, நீ ஏதோ மறைக்கிற.
சுந்தருக்கு ஏதோ பிரச்சனைன்னு என் உள் மனசு சொல்லுது. ப்ளீஸ் அனு சொல்லுடி. சுந்தர் ரொம்ப சீரியஸா தான் இருக்காரு.